இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். வருஷங்களுக்கு சேஷம் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹிருதயம் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா அதே டீம் டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்னு திரும்ப ஜாயின் பண்ணி இன்னொரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகைன் நாங்கள் ஜாயின் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வினித் ஸ்ரீனிவாசனும் மேரிலேண்ட் ஃபிலிம்ஸும் இன்னொரு படம் ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். படம் ஸ்லோவா இருக்குன்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? நல்லா போல லேகா இருக்குது போல அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனா இங்க ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா இருக்குது, ஸ்லோவா போகுது. ஆனா படம் அவ்வளோ என்கேஜிங்கா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிறப்ப ஹிருதயம் படத்துல என்னடா படம் முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் இங்கே ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃப் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துட்டு தான் போகணும். கேரளத்துல இருந்து 2 பேர் டைரக்டர் ஆகணும்னு ஒருத்தர், மியூசிக் கண்டக்டர் ஆகணும்னு இன்னொருத்தர் வராங்க. அவங்க சென்னை கோடம்பாக்கம் வராங்க. அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணாங்களா அப்படிங்கிறத கதை. அதுக்குள்ள துரோகம், பிரிவு, ரீயூனியன், ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி படத்தை என்கேஜிங்கா தான் கொண்டு போயிருக்கிறாங்க. நிவின் பாலி வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிளாஸ்டா இருக்குது. அவர் தான் கொஞ்சம் படத்தை அந்த ஸ்லோல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போறாரு. அவர் வர சீன்ஸ் எல்லாம் என்கேஜிங்கா இருக்குது. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னப்பா ஒரு படம்னா பேன் இந்தியா படம் பண்ணோம்னா இத்தனை ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. ஆனா இந்த படத்துல எல்லாருமே தேவைப்பட்டிருக்காங்க. யாருமே பெரிய ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் தெரிஞ்ச ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க. எல்லாருமே வேஸ்ட் பண்ணல. யாருமே இவங்களை கொண்டு வரணும், படத்துல நடிக்க வச்சிடணும் அப்படின்லாம் நடிக்க வைக்கல. அவங்களா தேவைப்பட்டிருக்காங்க. அதுக்கு தான் நடிக்க வச்சிருக்காங்க. பாசில் ஜோசப்பா இருக்கட்டும், கல்யாணி பிரியதர்ஷனா இருக்கணும், அஜு வர்கீஸா இருக்கட்டும், நீரஜ் மாதவா இருக்கணும், எல்லாருமே படத்தோட கதைக்கு தேவைப்பட்டிருக்காங்க. அதுக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேர் மேலதான் படம் ஹோல்ட் ஆகுது. வினித் ஸ்ரீனிவாசனோட பிரதர் தியான் ஸ்ரீனிவாசன் இருக்காரு. அவரு தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், இண்டஸ்ட்ரியில நல்ல பேர் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. மியூசிக்கோட மூவி ரொம்ப பிளெண்ட் ஆயிருக்கிறது. பிரிக்கவே முடியாது. மியூசிக் தனியா, மூவியை தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஒரு சீன் போயிட்டு இருக்கும், அதுல மியூசிக் பிளெண்ட் ஆகி அழகா அந்த ஸ்கிரீனை எவால்வ் பண்ணுது. அம்ரித் ராம்நாத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. 24 இயர்ஸ் கிட். யார் இவரு அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே ஜெயஸ்ரீ இருக்காங்களா, அவங்களோட பையன் தான். மியூசிக் ரத்தத்திலேயே இருக்குனால தெரியல, ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காரு. நியூ டேலண்ட் பாண்ட் தான் சொல்லி ஆகணும். வெயிட் டு வாட்ச். என்ன பண்றாருன்னு பாத்திரலாம். கம்மிங் ஏஜ் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபீலும் பண்ண முடியுது. அவ்வளவு சூப்பரா ஒரு 3 மணி நேரம் லைஃபை பார்த்த மாதிரி இருக்குது. நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னா வருஷங்களுக்கு சேஷம் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னு தான் சொல்றேன்.